அன்பார்ந்த நண்பர்களே, நூல் நிலையம் பார்வையாளர்களே, வணக்கம். இன்றைக்கு இந்தியாவின் மக்கள் தொகை 150 கோடி. இதனால் எவ்வளவோ பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் குழப்பங்களையும் நாடு சந்தித்து வருகிறது. அதில் ஒன்று இரத்த கொதிப்பு, அதில் ஒன்று சர்க்கரை நோய், தோல் நோய்கள், அரசியல் சார்ந்த 1000 பிரச்சனைகள். இவை எல்லாவற்றையும் விட மனம் சார்ந்த நோய்கள், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. யாருக்கு மனநோய் இருக்கிறதோ அவன் மற்றவர்களை பார்த்து மனநோயாளி என்பான். இதுதான் ஒரு பிரச்சனை. இது அந்த காலத்திலே சினிமாவில் காட்டுவாங்க. பைத்தியமாக ஒரு நடிகையோ அல்லது ஒரு நடிகரோ நடிப்பார். அவர் மற்றவர்களை பார்த்து ஐயையே பைத்தியம், ஐயையே இது ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நடிப்பாங்க. இப்படி பழைய படத்தில் ஒரு சீன் வச்சுருப்போம். அதே போல் நாட்டில் நிறைய பேர் பார்க்குறோம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எங்கள் வாத்தியார் ஒருத்தர் சொல்லுவார், இவன் இந்த மாதிரி சரியில்லாத பயலாக இருக்கான், ஊரில் கட்டுப்பட மாட்டேங்கிறான், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கான், இவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும், இவன் வீட்டு நல்லது கெட்டதுக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அந்த மாதிரி இருக்கிறவன்லாம் சேர்ந்து நம்மளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவானுடா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த நாட்டில் மகாகவி பாரதியாரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சான், ஜாதி பிரஷ்டம் பண்ணான். இதுதான் இந்த நாட்டு மனிதர்களுடைய உளவியல். அதனால தான் இன்றைக்கு உளவியல் மருத்துவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள், மனோதத்துவ நிபுணர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். அது தேவையும், அதற்கான தேவையும் இருக்கிறது. மனம் சம்பந்தப்பட்ட நூல்கள் இன்றைக்கு வர தொடங்கி இருக்கின்றன. அந்த அளவுக்கு மன அழுத்தம் ஒரு நோயாக இருக்கிறது. சரியான புரிதலின்மை ஒரு நோயாக இருக்கிறது. ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர், அறிஞர் அண்ணா காலத்து அரசியல்வாதி, மறுமலர்ச்சி திமுகவின் முன்னணி தலைவர்கள், முன்னணி பொறுப்பாளராக இருந்தார். அவர் திரண்ட சொத்து உடையவராக, செல்வந்தராக இருந்தார். ஈரோடு கணேசமூர்த்தி அவர்கள் எம்பியாக இருந்தார். பணத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். அப்பொழுது கலங்காத உள்ளம், எமர்ஜென்சியில் கலங்காத உள்ளம், கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்தித்த பொழுது வருத்தப்படாத நெஞ்சம், வயதான காலத்தில் ஏன் அப்படி இருந்தது, தற்கொலை செய்து கொண்டார் என்று புரியவில்லை. பயிற்சி பாசறைகள் நடத்துவார் ஈரோட்டில். பெரிய கட்சிகளான காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, அண்ணா திமுகவுக்கு நிகராக மதிமுகவை ஈரோடு மாவட்டத்தில் அவர் வைத்திருந்தார். அப்பேற்பட்ட மாமனிதர், நல்ல மனிதர், எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்கியவர் ஏன் இந்த முடிவுக்கு வந்தார் என்பது மர்மமாக இருக்கிறது. அதே போல் அறிஞர் அண்ணா அவர்களுடைய மகன் பரிமளம் அவர்கள் மிகச்சிறந்த மனிதர். ஒரு முறை பெரியார் திடலில் வாரம் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்தார். அறிஞர் அண்ணாவின் நாடகங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு வாரமும் இப்படி ஒரு 7-8 வாரம் நடத்தி கொண்டிருந்தார் சொற்பொழிவு. அப்பொழுது அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அருமையான குரல் வளம் உடையவர், சரளமாக பேச்சு, சரளமாக இருக்கும். இந்த திராவிட இயக்கத்திற்கே உரிய அடுக்குமொழி இருக்காது, வார்த்தை ஜாலம் இருக்காது, நல்ல இயல்பான பேச்சு. அவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்பது பெரிய மர்மமாக இருக்கிறது. அறிஞர் அண்ணா நினைத்திருந்தால் அவருக்கு எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியோ கொடுத்திருக்கலாம், யாரும் கேட்கப் போவதில்லை. ஆனால் அதையெல்லாம் அண்ணா அவர்கள் செய்யவில்லை. இருந்தாலும் ஒன்றும் குறையில்லை, ஏனோ அவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை. இப்படி திரைப்பட உலகத்தில் புகழும் பொருளும் பொன்னும் சம்பாதித்த ஷோபா அவர்கள், நடி சில்க் சுமிதா அவர்கள், தயாரிப்பாளராக இருந்து நூற்றுக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த முதலாளியாக இருந்த ஜிவி, நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், அண்மையில் மறைந்த ஒருவர் தயாரிப்பாளர், இப்படி பல பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்?
இது என்ன மனம் சார்ந்த பிரச்சனை என்று புரியவில்லை. ஒரு ஆய்வு சொல்லுகிறது, இந்திய அளவில் தமிழகத்திலும் கேரளாவிலும் தற்கொலைகள் அதிகமாக நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக இது கல்வியால் அல்ல, பொருளாதாரத்தால் அல்ல. இந்தியாவிலேயே தமிழகத்திலும் கேரளத்திலும் கல்வி படிப்பறிவு அதிகம். ஆனால் இங்குதான் மது புழக்கமும் அதிகமாக இருக்கிறது, இங்குதான் தற்கொலைகளும் அதிகமாக இருக்கிறது, இங்குதான் விபத்துகளும் அதிகமாக நடக்கிறது என்று சொன்னால் இதற்கு பணம் காரணம் அல்ல. பணக்காரர்களும் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் என்றால் இதற்கு பணம் மட்டும் காரணம் அல்ல. சரி, இதற்கு சரியான கல்வி அறிவு வளர்ச்சி இல்லாததுதான் காரணம் என்று சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. நன்றாக படித்தவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். ஆக இது படிப்பு சார்ந்த பிரச்சனை அல்ல, இது பணம் சார்ந்த பிரச்சனை அல்ல, இது மனம் சார்ந்த பிரச்சனை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் போல் வாழ்க என்று சொன்னார்கள். அதை போல இது. ஆகவே தான் மனதை செம்மையாக வைத்திருக்க வேண்டும், மனதை பக்குவமாக வைத்திருக்க வேண்டும். ஆகவே தான் பாடலாசிரியர் அழகாக எழுதினார், மனித வாழ்விலே துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்று எழுதினார். மனதினால் வந்த நோய் என்று சொன்னார்கள். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் என்று சொன்னானே தவிர பணம் இருந்தால் பாதை தெரியும் என்று சொல்லவில்லை. ஆகவே மனதளவில் உறுதி இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் துறையில் சாதனை செய்ய வேண்டுமென்றால், நீங்கள் பணக்காரனாக வேண்டுமென்றால் உங்களுக்கு மன உறுதி வேண்டும். நீங்கள் முதல் மதிப்பெண் பெற வேண்டுமென்றால் மனதில் உறுதி வேண்டும். நீங்கள் வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் மனதில் உறுதி வேண்டும். உங்கள் நோய்கள் குணமாகி உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் மனதில் உறுதி வேண்டும் என்று சொன்னான். ஆகவே மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும், ஒளிபடைத்த பார்வை வேண்டும் என்று சொன்னான். ஆகவே மனம் வலிமையாக இருக்க வேண்டும். மனம் போல் வாழ்வு. மனதை உறுதியாக வைத்து கொண்டால் எல்லாம் நன்றாகும். அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று சொன்னானே தவிர பணமுடையார் எல்லாம் உடையார் என்று சொல்லவில்லை. தற்கொலைகள் குறையட்டும், நாடு வாழட்டும். நன்றி, வணக்கம்.